Hebron Ministries. இன்றைக்கு 4 காரியங்கள் நம்ம படிக்க போகிறோம். 4 காரியங்கள் தேவன் நம்ம கற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, வாசிங்கம்மா. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராய் எண்ண வேண்டும். சரி, ஒரு மூப்பர், ஒரு ஊழியக்காரர் சபையில் எப்படியாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத்தராரு. இதில் 4 காரியங்களை தேவன் இந்த சாப்டரில் நம்ம கற்றுத்தராது. ஒன்று, செய்தியினுடைய தலைப்பு பர்பஸ் ஆஃப் சர்ச் ரெஸ்டோரேஷன், தேவாலய சீரமைப்பின் நோக்கம். ஒரு தேவாலயம் ஒவ்வொரு நாளும் சீரமைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வீடை எப்படி கூட்டி பெருக்கிறீங்களோ, எப்படி பெயிண்ட் அடிக்கிறீங்களோ, வீட்டுக்கு எப்படி உங்களை நீங்கள் டெய்லி குளிச்சுட்டு புது புது ட்ரெஸ் போடுறீங்களோ, அது போல் தேவாலயம் ஒவ்வொரு முறையும் சீரமைக்கப்பட வேண்டும். சீரமைக்கப்பட வேண்டும்னா அதை நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதில் கவனம் செலுத்தும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வார். மிக முக்கியமான அதுபோல் ஆண்டவர் தேவன் எதை நம்ம ஆர்கனைசேஷன் கொடுத்தாரோ, சபையை கொடுத்தாரோ, குடும்பத்தை கொடுத்தாரோ, அதில் என்ன பண்ணணும், ஒரு சேஞ்ச். என்ன சேஞ்ச் சொல்லணும்னா மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்பொழுது அந்த வீடு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உங்களை என்டர்டெய்னராக மாற்றிக்கணும். என்டர்டெய்னர்ஸ் என்ன, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறவர்கள். ஹல்லேலூயா. சிலது அப்படியே உம்முன்னு இருக்கும், அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், ஒன்றுமே செய்ய முடியாது, தள்ளிடவும் முடியாது. அதனால் என்ன பண்ணணும், ஆண்டவர் தேவன் இந்த துடுப்பு போடுறோம் பார்த்தீங்கன்னா, இது கடலில், இது போட்டில் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான் பாரு. சரி, அது மாதிரி நிறைய துடுப்பு போடுறவங்க வீட்டில் இருக்கிறாங்க. கடவுளுக்குள்ள ஆசை. சரி, 4 காரியங்களை கவனிங்க. ஒன்று, அப்படிப்பட்டவர்களை என்னால் அந்த மாற்றத்தை விரும்புகிறவர்கள் மாத்திரமல்ல, மூப்பர்கள். கரெக்டாக மூப்பர் வேதாகமத்தில் பவுல் சொல்லும் போது தீமோத்தேயு புத்தகத்தில் மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம் காண வேண்டும். நல்ல தாழ்ந்து உள்ள மூப்பர்களை என்ன செய்ய வேண்டும், சபையில் அடையாளம். தாழ்ந்து மூப்பர்கள்னால் வெறும் ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் கூட. பெண்கள் மூப்பர் 50 வயசுக்கு மேலே போனால் அவர்கள் மூப்பர்கள், மெச்சூரிட்டி வரணும் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளை மாதிரி கிள்ளி விட்டுக்கிட்டு வெறுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்ய வேணும், மூப்பர்களுக்கு அந்த மெச்சூரிட்டி, 50 வயசுக்கு மேலே மெச்சூரிட்டி வரணும். அவங்கள அடையாளம் கண்டு கொள்ளணும் சபை. அதான் ஐடென்டிஃபிகேஷன். 2வது, சபை என்ன பண்ணணும், ரெகக்னேஷன், அங்கீகரிக்க வேண்டும். இது உங்கள் பிஸ்னஸில் எடுத்துக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் எடுத்துக்கலாம், உங்கள் ஊழியத்தில் எடுத்துக்கலாம் இந்த காரியங்களை. அப்போ ஐடென்டிஃபிகேஷன், சரியான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக்னு சொல்லுவாங்க. அரேஞ்ச் யூர் தாட் பிஃபோர் யூ ஸ்பீக்னு சொல்லுவாங்க. நீ பேசுறதுக்கு முன்னாடி மைண்டை அரேஞ்ச் பண்ணிட்டு பேசு, அப்பொழுது கரெக்டான வார்த்தைகளை உபயோகிப்போம். அது போல் நம்ம அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள என்ன பண்ணணும், அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். தாளந்துகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அடையாளம், ஐடென்டிஃபிகேஷன் மிக மிக முக்கியம். அடையாளம் கண்டு கொள்ளுதல். நம்ம ப்ரொஃபஷன் என்ன, நமக்கு ஏற்ற ஆளுங்களை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். 2வது, ரெகக்னேஷன், அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிக்க வேண்டும்னா நான் இந்த எடுத்த ஆளை என்ன பண்ணணும், நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணணும். ரெகக்னேஷன், அங்கீகரித்தல். 3வது, அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்ல வேண்டும். அவர் மேலே வீணான பழிகள் சுமத்தணும். அந்த பழி சுமத்தணும் நான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அறிவுரை சொல்லி, நான் எடுத்த ஆள் நல்ல ஆள், நல்லவங்க, அவங்க நீ அவங்களோட சேர்ந்து வேலை செய், அப்பொழுது தான் நம்ம கம்பெனியோ நம்முடைய ஆர்கனைசேஷனோ மேலே போகும், நம்முடைய சபை மேலே போகும்னு சொல்லி அவர்களுக்கு அறிவுரைகளை சொல்ல வேண்டும். 3வது. 4வது, அவர்களுக்கு பதவி உயர்வுகள் தர வேண்டும். ஆர்டினேஷன், பதவி உயர்வுகள் அப்படியே வச்சிருக்கக்கூடாது. அடுத்த பொசிஷன் என்ன பண்ண வேண்டும், அப்படியே உயர்த்திக்கிட்டே இருக்கணும், என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்கரேஜிங் ஸ்பிரிட் இருக்கணும். எமர்ஜிங் லீடர்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு சபை. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த சபை அடுத்த நிலைக்கு போகும். நம்முடைய சர்ச்சில் 36 எல்டர்ஸ் லேக் ஏரியா சர்ச்சில் இருந்தாங்க. இப்போவும் ஆண்டவர் இந்த எல்டர்ஸ் நம்ம கூட வச்சிருக்கிறதுக்கா தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அன்றைக்கி என்ன ஊழியம் பண்ணுறாங்களோ அந்த ஊழியத்தை இன்றைக்கும் செய்து கொடுத்தார். சபை உடைக்கப்பட்டது, பிரச்சனைகள் போச்சு, இருந்தாலும் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் என்பதை அப்படின்னு என்ன அர்த்தம், ருசியில் 6 வகை சுவை இருக்குது. என்னென்ன இருக்குது?
உப்பு துவர்ப்பு அதெல்லாம் இயேசுகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் இயேசுகிட்ட எல்லாம் வாழ்க்கையில் இருக்குது. இயேசு ஒரு ருசி பார்க்கும்போது உப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், கசப்பு இருக்கும். அதனால் பண்ணல 6 வகை சுவை. அது ஆண்டவரை ருசிச்சு பார் அப்படின்னா 6 வகை சுவையினால ஆண்டவரை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இவெல்லாம் இருக்கும், ஆனாலும் ஆண்டவரை நீ விட்டு விடாதே. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். சொல்லுங்க, அவரை நோக்கி பார்க்கிற என் முகம் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. நான் செங்கடலை பார்க்க மாட்டேன், பார்வோன் சேனையை பார்க்க மாட்டேன், நான் குதிரைகளை பார்க்க மாட்டேன், ரதங்களை பார்க்க மாட்டேன், என் தேவனை நான் பார்ப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சரி, இங்க முதல்ல ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம் கண்டுகொள்ளுது. நல்ல தாளந்து உள்ள மூப்பர்களை சபை என்ன செய்ய வேண்டும்? அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தாளந்து உள்ள ஆட்களை, கிஃப்டட் டிராஃப்ட்ஸ்மேன் சொல்லுவாங்க பாருங்க, நல்ல டேலண்டட் பீப்புளை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்களா, இந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல்னா அந்த சாம்பார் தான் முக்கியம். அந்த சாம்பார் வைக்கிறவன் ஒழுங்காக வச்சானா அந்த குக்கு அந்த ஹோட்டல் ஓஹோன்னு ஓடிவிடும். அந்த சாம்பாருக்கு எடுத்துட்டானா போச்சு. அதுபோல் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த ஓனர் பண்ணானா அந்த இண்டஸ்ட்ரி டாப். அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு சீக்ரெட்டாக கடவுள் வச்சிருக்கிறார். சபைக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னா, மூப்பர்களை கர்த்தர் அந்த அருமையான ஒரு முக்கியமான பங்கை அந்த மூப்பர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ அவங்க எப்படி இருக்கணுமா? நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள். ஹல்லேலூயா. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள் விசேஷமாக வசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அப்போ எப்படி ஒரு மூப்பர்களை தெரிந்தெடுக்கிறது சபையில் அப்படின்னா, அவங்க தான் ஒரு மேனேஜர் மாதிரி, ஒரு ஸ்டூவர்ட் மாதிரி, அவங்க உக்ரானத்தும் அவர்களை கொடுக்குது. அவங்க தான் சபையை நடத்துகிறார்கள், போதகருக்கு அடுத்த நிலையிலிருந்து கவனித்துக் கொள்வார்கள், ஒரு மேனேஜர் மாதிரி, ஸ்டூவர்ட் மாதிரி. அப்போ அவங்க என்ன செய்யணும்? அவர்கள் நன்றாய் விசாரணை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க எப்படி இருக்க வேண்டும்? நன்றாய் விசாரணை செய்கிறவர்கள்னா அவர்கள் எல்லாத்தையும் நியாயமாய் நடத்துகிறவர்கள், பார்ஷியாலிட்டி பார்க்காம அவர்கள் இருக்கிறவங்களா நல்லவங்களா இருக்கணும். இந்த செல்ஃப் சென்டர்டாக இருக்கக்கூடாது, தனக்குன்னு வாழக்கூடாது, மற்றவங்களை எல்லாத்தையும் அரவணைச்சு போகிற ஒரு அருமையான இருதயம் உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? மூப்பர்களை வைக்க வேண்டும்னா மேனேஜர்களை டாப் லெவலில் வைக்கணும். ஒன்று, அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? ரெண்டாவது, அவர்கள் விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும். திருவசனம் அப்படின்னா சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும். இந்த பைபிள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பைபிள் வெளிப்படுத்த விசேஷம் எடுறாங்கன்னா அந்த வெளிப்படுத்த விசேஷம் இதை ஓல்ட் டெஸ்ட்மென்ட் தேடிட்டு இருக்கக்கூடாது. சொல்கிறாரா பாஸ்டர் அப்படின்னு தேடக்கூடாது. என்ன செய்யணும்? டக்குன்னு எடுக்கிறவங்களா இருக்கணும். மூப்பர்கள் என்ன செய்யணும்? ரெண்டாவது, முதல்ல எது வச்சுருமா? திருவசனம். இதை நல்லா படித்தவங்களா இருக்க. பார்த்தீங்களா, ஜீசஸ் அப்படியே என்ன பண்ணுறாரு? டோராவை கரெக்டாக சொல்கிறாரு. ஒவ்வொன்றுத்தையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? டோராவில் இப்படி சொல்லியிருக்க. பவுல் என்ன பண்ண? டோராவில் இப்படி சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, அதுபோல் திருவசனத்தை என்ன பண்ண வேண்டும்? சரியாய் படித்தவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, அதை படித்தாதான் அவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுத்தர, உபதேசம் பண்ணுவது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். சரியாக சப்ஜெக்ட் தெரியாமல் அவர்களால் எதையுமே செய்ய முடியாது. மூப்பர்கள் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறார்கள். அப்புறம் அவர்கள் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹார்ட் ஒர்க்கராக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஹார்ட் ஒர்க்கராக இருக்கணும். சோம்பேறிங்களை வச்சிடக்கூடாது. எல்லாம் குட்டிசாராக போயிடும். ஹல்லேலூயா. எங்கெங்க மேனேஜர் இருக்கான்னு இப்போ தாங்க வருவாருங்க, வந்துக்கிட்டு இருக்காருங்க, வந்துட்டுங்க. ஏங்க நேற்று என்னங்க இன்றைக்கி ஏங்க லேட்டாக வந்தீங்க? டிராஃபிக் ஜாம், அது தெரியல, முன்னாடி கிளம்ப வேண்டி தானே. என்ன செய்யணும்? அந்த சாக்கு போக்கு சொல்கிற மேனேஜர்ஸ் இருந்தால் அந்த ஆர்கனைசேஷன் உருப்படாது. ஹல்லேலூயா. 1 hour முன்னாடி நாங்கள் எடிபிள்ஸ் ஆரம்பித்த புதுசில் 8:30 எங்கள் ஆஃபீஸ், 8:25 எங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரேயர். நான் 7:30 ஷார்ப்பாக இருப்பேன். அதுக்கு முன்னாடி 7 மணிக்கு இருப்பேன் ஒரு சைடில். அப்புறம் இங்கே 7:30 1 hour முன்னாடி உட்காந்துருப்போம். அப்போ எல்லோரும் பயந்து ஓடி வருங்க. எல்லாம் டமால் டிமில் நிற்குங்க. அப்படியே லேட்டாக அப்போ தெரியும் அவருக்கு, கட்டுன்னு பேச மாட்டேன். அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு வேறு மாதிரி பேசுவேன். அதனால் இதெல்லாம் ஆகணும். அதுக்குன்னு எல்லாம் பயந்து ஓடி வருவாங்க. 8 பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு எல்லாம் வந்துடுவாங்க. 8:30 தான் ப்ரேயர், மார்னிங் ப்ரேயர். அப்போ மார்னிங் ப்ரேயர் 8:25 மார்னிங் ப்ரேயர். அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அது மேலே லேட்டாக வந்தால்
பர்மிஷன், அதுக்கு மேலாம் லீவு, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்போம். அவ்வளோ காரியங்கள் மிக 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 காரணம். அதே மாதிரி 7:30 வரும்பொழுது அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணணும், என்ட்ரன்ஸில் நிற்கணும், நின்று என் டோரை திறக்கணும். அவர் போனார், அவர் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் வேறு. இப்படிலாம் இந்த டிசிப்ளின் எல்லாம் தான் அந்த ஆர்கனைசேஷன் 20-30 வருஷத்தில் வளர வேண்டிய ஆர்கனைசேஷன் 10 வருஷத்தில் வளர்ந்து போச்சு. ஹல்லேலூயா. இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம். சபை நம்முடைய வளர்ச்சி. நம்ம இங்கே 90-110 பேர் அங்கே போனோம். ஜஸ்ட் ஒரு 9 இயர்ஸில் 2700 பேர் ஆத்துமக்களை கர்த்தர் கொடுத்தார். 48 பிரான்ச்சஸை கர்த்தர் கொடுத்தார். நிறைய சபைகளை நம்ம கொடுத்தார். என்ற வளர்ச்சி பிரயாசப்பட வேண்டும். சொல்லுங்க, பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைட்டு போட்ட ட்ரெஸ் அப்படியே கிடக்கூடாது, எடுத்து அரேஞ்ச் போடும்போதே எடுத்து அரேஞ்ச். வீட்டுக்கு இப்போ தூங்கி எழுந்தோம்னா பெட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். ஹல்லேலூயா. அப்படியே போட்டு அப்படியே போய் படக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்போ பிரயாசப்படுதல் மிக முக்கியம். ரெட்டிப்பான அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரர்கள். அவர்கள் கணம் அப்படி இருக்கிற ஒரு மூப்பரை தான் நீ தேர்ந்தெடுக்கணும். ஹல்லேலூயா. அவங்கள அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று திமோத்திக்கு பவுல் பியூட்டிஃபுல் அட்வைஸ் பண்ணுறான். அதுதான் தேவன் சபைக்கு நம்ம கொடுப்பது. சரி, ஒன்று புரிவு. சரி, இவர் இப்போ ஒரு பெரிய நல்லா இருக்கிறாரு, சபையில் நல்லா பண்ணுறாரு, பியூட்டிஃபுல், ரைட் தான். ஆனால் அவர் குடும்பத்தில் எப்படி இருக்கிறாருன்னு பவுல் அதுவும் சொல்கிறான். அது எப்படி சொல்கிறாருன்னா, அவன் எப்படி இருக்கணும் குடும்பத்தில் அவரை அடுத்து செக் பண்ணுன்றான். முதல்ல வீடு சர்ச்சில் செக் பண்ணி, ரைட்டுப்பா குடும்பத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா 1 தீமோத்தேயு 3:3 அவன் மதுபான பிரியனும், அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல், பொறுமை உள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. நீடு இருக்கணும், ஆனால் கிரீட் இருக்கக்கூடாது. நீடு இருக்கணும், கிரீட் இருக்கு. பணம் வேணும், ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மூப்பனாக ஏற்படுத்த வேண்டியவன் சபையில் அவன் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவங்கள தான் நீ மூப்பரா ஏற்படுத்த வேண்டும். அப்போ அவருடைய சாட்சி மிக மிக முக்கியம் வேணும். இந்த இதெல்லாம் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பாருங்க, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா கவனிக்கணும். பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு, ஃபீஸ் கட்டியாச்சா, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியாச்சா, ஒய்ஃபுக்கு எல்லாம் இருக்கா, ஒய்ஃப் சாப்பிட்டாங்களா, உனக்கு சமைச்சு போடுறாளா, அவள் சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அந்த கணவன் என்ன பண்ண வேண்டும், கவனிக்கிறவனா இருக்க வேண்டும். அவன் தான் சபைக்கு மூப்பரா வரணும். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் ரொம்ப அழகா, கல்யாணமே ஆகலை பவுலுக்கு, குழந்தையும் இல்லை, ஆனால் எப்படி எழுதுறான் பார், டெரிஃபிக்காக எழுதுறான். பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லா. தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். கீழ்ப்படிய பிள்ளைங்களை கவனிக்கணும், பிள்ளைங்களை கவனிக்கணும். அமெரிக்காவில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், நியூயார்க்கில். அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆச்சு. அந்த பொண்ணு அடிக்கடி போய் ரூம் பூட்டிப்பா. இவர் சொல்லுவார், யூஸ் டு வாட் யூ கால் ஷவுட் அட் ஹர் அப்படின்னா, ஏன்னா டோன்ட் லாக் யுவர் ரூம் அப்படின்னு வர அவங்க பொண்ணுக்கிட்ட. அப்படின்னு நோ இட்ஸ் அமெரிக்கான்னு வரலாம் பொண்ணு. வி ஆர் இண்டியன்ஸ்னு வர அவர். இந்தியன் கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அமெரிக்கன் கல்ச்சர் அப்படின்னு வரா. இந்த கல்ச்சர் வேற, நம்ம டிஎன்ஏ வேற, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வரான். அப்புறம் என்னன்னா கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு ரொம்ப சண்டை அடித்தான். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான், ஏன் ஒய் யூ ஆர் டிஸ்டர்பிங், இல்லை நீ என்ன பார்க்குறன்னு எனக்கு தெரியணும். ஒரு சாதாரண ஒரு ஆள் சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாரு, சார் என் பொண்ணை நான் அப்படி வளர்த்தேன் சார், இப்போ நல்ல நிலையில் இருக்கா சார். அவன் ஹஸ்பண்டு இந்த மாதிரி சொல்கிறான், நல்ல ஒரு ஒய்ஃப் எனக்கு கொடுத்தீங்க, நல்ல ஒய்ஃப் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறான் சார். இப்போ அவங்க ஊரில் எல்லாம் குழந்தைங்க இருக்குது, நல்லா இருக்குது சார். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு நாங்கள் எல்லாம் க்ரூஸில் போவோம் சார். அமெரிக்காவிலேருந்து லண்டனுக்கு க்ரூஸில் போவோம் சார். அதெல்லாம் செலவு நானே ஏற்றுப்பேன் சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பாருங்கள். அதுபோல் அந்த காரியங்கள் மிக மிக முக்கியம். பிள்ளைகளை என்ன பண்ண வேண்டுமா, நல்லொழுக்கம் உள்ள கீழ்ப்படிய பண்ணுவா இருக்க வேண்டுமா. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படிப்பா நடத்த முடியும்? ஹல்லேலூயா. அப்போ அங்கே அவன் சாட்சி முக்கியம், அப்புறம் தான் இங்கே சாட்சி முக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்டவன் நீ என்ன பண்ணணும், தேர்ந்தெடு. தீமோத்தேயு ஒரு சபையில் போடும் பொழுது எல்லாம் கவனித்து ஒரு ஆளை போடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான்.
அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே அப்படி பட்டவனா இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? இருமாப்படைவான். எல்லாம் கெட்ட குணம் இருந்துச்சுன்னா அவன் அங்கே எப்படி நடந்துக்கிறான்? அடிக்கிறவனும் தூஷிக்கிறவனும் மோசமானவனாக இருந்தால் அதே தான் சபையில் வந்து செய்வான். செஞ்சு அவன் என்ன பண்ணுவான்? ஆக்கினையிலே விழாதபடிக்கு இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினை. பிசாசு இருமாப்படைகிறான். நான் இது வந்து வானத்துக்கு ஏறுவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தில் வீட்டில் இருப்பேன். ஆண்டவர் என்ன பண்ணுறார்? கீழே தள்ளிடுறாரு. அதுபோல் அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. சபைக்கு சட்டத்திற்கு கீழ்ப்படிந்த ஒரு ஆளாக இருக்க வேண்டும். சொல்கிறேன் பாருங்க. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனமாய் இருக்க வேண்டும். புறம்பானவர்களாய் நற்சாட்சி பெற்றவனா இருக்கணும். டெஸ்ட் மணி முக்கியம். கேளு, வீட்டில் எப்படி வருது கேளு, பிள்ளைங்கள்ட்ட கேளு, ஒய்ஃப்கிட்ட கேளு, மற்றவங்கள்ட்ட கேளு. கேட்டு அவர்களை சபையில் மூப்பர்களாக ஏற்படுத்து. அல்லேலூயா. அவர்கள் சபையை சரியாய் நடத்துவார்கள். சபை அடுத்த நிலைக்கு போகும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டங்கள், தயவுகள் நம்ம மேல கர்த்தர் என்ன பண்றாரு? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஈப்ரூக்கு 13:17 போற. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. அப்ப இந்த மூப்பர்கள் வந்து நீங்க எல்லாம் இப்படி இப்படி அந்த தவறுகள் செய்யாதவன் நீங்க மூப்பராக ஏற்படுத்தின பிறகு அவர்கள் உங்களை நடத்துகிறார்கள், சபையை நடத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ண? ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்றாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, பாஸ்டர் இந்த அருமையான டிபார்ட்மெண்ட் நல்லா ஒர்க் பண்ணுது பாஸ்டர், இந்த அருமையான டிபார்ட்மெண்ட் நல்லா செபிக்குது பாஸ்டர், இந்த இவர்கள் நிறைய ஆத்மா ஆதாயம் பண்ணுறாங்க, இந்த அம்மா நல்லா பிரேயர்ஸ் எடுக்கிறாங்க, இந்த ஐயா நல்லா பிரேயர்ஸ் எடுக்கிறாரு, இவர் நல்லா பாடுறாரு. இப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. நல்ல விசுவாசிய கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் நம்ம போயிட்டு ஆண்டவரே இந்த அருமையான விசுவாசி எனக்கு கொடுத்தபடியா நன்றி. எப்படி கதிர்கட்டுகளை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் அசைவாட்டும் பொழுது அந்த கதிர்கட்டுகள் வந்து பழுகி பெருகுதோ, ஆசீர்வாதமாய் மாறுகிறதோ, நிலம் ஆசீர்வாதமாக இருப்போ, அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ண வேண்டும்? அதிகம். ரெண்டாவது என்ன பண்ணணும்? அவர்கள் விழித்திருக்கலாக இருக்க வேண்டும். அவர்கள் என்ன பண்ணணும்? வாட்ச் அவுட் ஃபார் யுவர் சோல்ஸ். அப்படியே விழித்திருக்கலாம். அவர்கள் வந்து ஆத்தும ஆதாயம் பண்ண மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் அடிக்கடி சொல்வேன், வந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்? ஒரு 2லேருந்து 3, இல்லை 3லேருந்து 4, இல்லை 4லேருந்து 5, 5லேருந்து 6, 4 மணி நேரம், 4 டைம். இந்த டைமில் எப்படியாவது என்ன பண்ணணும்? ஒரு டைம் வச்சு ஜெபிக்கணும். ஜெபிச்சா கடவுள் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வந்து இது விஷனை கொடுப்பார், ரெவலேஷன் கொடுப்பார் டெய்லி. இப்போ இன்னைக்கு காலைல ஆண்டவர் என்ன பண்ணார்? எனக்கு ரெவலேஷன் டெய்லி இது மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். இவர் இப்படி எனக்கு அப்படியே சோர்வு வரும்பொழுது இந்த விஷன் என்ன பண்ணும்? அப்படியே என்ன அப்படியே இதாகிடும், கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ போன வாரத்தில் சொன்னார், ஆண்டவரே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு, இதெல்லாம் ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய துக்க நாட்கள் முடிஞ்சு கொண்டிருக்குது, நீ கவலைப்படாத. அப்போ எனக்கு எப்போ சர்ச்சு மூணுதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே என் சர்ச்சு எப்போ மூணுது தெரியலையே ஆண்டவரே மட்டும். திடீர்னு வந்து எல்லாம் நீ எங்கே எழுதி வச்சேன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்பொழுது கடைசியில் இப்போ வந்து உன் சர்ச்சு எடுத்து பாருன்னா எனக்கு ஐபாட் முழு தர கிடைக்கல. அப்புறம் பார்த்தா ஒரு டாபிக் சர்ச் ப்ராப்ளம்னு எழுதி வச்சுருக்கேன். அதில் பார்த்தா ஜூலை 13ஆம் தேதி நம்ம சபை மூணுதா எழுதி வச்சுருக்கு. அப்போது 2017 சாரி 1917 என்னது 17. அப்போது அதுலேருந்து இப்போ 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம். அது எப்போ முடியுது? அடுத்த மாதம் முடியுது அப்படின்னு முடியுது. அது முடியுது. அதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் நான் ரிவர்ஸ் பண்ணுவேன், உன்னுடைய காரியம் முடிய போகுது அப்படின்ற ஒரு வார்த்தையை தேவன் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு என்ன பண்ணுதுன்னு ஒரு என்கரேஜ்மெண்ட். இது யார்கிட்டையும் போய் ப்ராஃபஸி கேட்க வேணாம், ஒன்று செய்ய வேணாம். நீங்கள் ஆண்டோட சமுதாய தரித்திருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லி தருவார். பகல் முழுவதும் என்ன பண்ணுறான்? பேதுரு வந்து என்ன பண்ணுறான்? வலைய போடுறான், ஒன்றுமே கிடைக்கல. அப்போ ரொம்ப டிஜெக்டடாக உட்காந்துருக்குறான். அப்போ எஸ் சாமி அங்கே வராரு. வந்த உடனே
உன்னுடைய வலைகளை ஆழத்தில் போடு. ஆழத்தில் போடு. ரைட்டா லெஃப்டா போடுன்னாவே என்ன சொல்லுவோம்? நமக்கு என்ன கேட்கும்? ரைட்டா லெஃப்டா, வலதுபுறத்தில் போடு. எல்லாத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு பாருங்க. வலது பக்கத்தில் போடு, லெஃப்ட்டில் போடாத, வலது பக்கத்தில் போடு, ஆழத்தில் போடு. ரெண்டாவது ரூல் நம்பர் 1, போட்டை எடு. ரெண்டாவது ரூல் நம்பர் 2, நீ என்ன பண்ணு? ஆழத்துக்கு எடுத்துகிட்டு போ. ரூல் நம்பர் 3, வலது பக்கத்தில் போடு அப்படின்னு சொன்னோம்னா இவன் என்ன பண்ணுறான்? வலது பக்கத்தில் போடும்பொழுது அதே இடத்துல தான் 10 முறை போயிட்டு நைட்டு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டான், ஒன்றுமே கிடைக்கல. அப்போ கடவுளுடைய கவுன்சில் வந்த உடனே அந்த போட்டு அமிழத்தக்கதாய் தேவன் அவனை ஆசீர்வதித்து விடுகிறான். ஆழம் எதை குறிக்கிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. இரவு நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் 10 மணி நேரம் தூங்குவோன்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடி தூங்கணும், அவ்வளோதானே. ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ முன்னாடி தூங்கணும். அப்போ 8 மணி நேரம் தூங்கணும். அது தகுந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 11 மணியா 10 மணியா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் படுக்கைக்கு போயிடணும். ஒரே மணி நேரம் எப்படியாவது 1 மணி நேரம் நைட்டு எழுந்து ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் எழுந்து ஜெபிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கர்த்தரே உங்களை எழுப்பி விடுவார்.